உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னா, வைத்தியத்துக்காக எடுத்து வச்சுக்கிறேன் பயனுள்ள மருத்துவ குறிப்பு தான் பார்க்க போறோம். இப்போ யாருக்கு பார்த்தாலும் கைகால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி, மூட்டு வலி, தொண்டை வலி, அந்த வலி இந்த வலின்னு சொல்கிறோம். அதுக்காக இப்படி ஒரு வைத்தியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அதனால அதை செஞ்சு பார்க்கல. எனக்கும் கால் வலி இருக்குது, தைராய்டு, இடுப்பு வலி இருக்குது. சரி செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கான வாய்ப்பே எனக்கு கிடைக்கல. இன்னைக்கு கிடைச்சது, அதனால இன்னைக்கு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து மல்லி, சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, ஓமம், பெருஞ்சீரகம் இதை எடுத்து வச்சிருக்கிறேன். இது கூட அடிஷ்னலாக நான் வந்து வெந்தயம் அரைக்கும் போது சேர்த்துக்கிட்டேன். அது வந்து இங்கே எடுத்து வைக்கல. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி அதை வந்து வெறும் பவுடர் மாதிரி பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சும்மா ஓரளவுக்கு பருப்பருன்னே பண்ணி வச்ச போது பண்ணி நம்ம ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா பார்த்த ஒரு வீடியோவில் தான் சரி டெய்லி இதை போட்டு குடிச்சிட்டு வந்தால் ஒரு வாரம் கழிச்சா நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சரி செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் அதை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி எதனாச்சும் பிரச்சனைகள் இருந்தால், மூட்டு வலி, முட்டி வலி, கைகால் வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நானும் ஒரு வாரம் முடிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எனக்கு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அரை அரைச்சிக்கலாம். பொருட்கள் எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைந்த பொருட்கள். இப்போதான் ஒரு கொஞ்சம் வெந்தயம் கூட 30 வயசை தாண்டினாவே அந்த வலி இந்த வலின்னு சொல்லி ஆரம்பிச்சுக்கிறாங்க. நமக்கெல்லாம் 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, வலி இல்லாமலாம் இருக்கும். சரி இந்த மாதிரி சின்ன சின்ன வைத்தியங்களை செஞ்சு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நான் பருப்பை அரைச்சி எடுத்துட்டேன். இது வந்து நான் ஒரு ரொம்ப கண்ணாடி பாட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். சும்மா ஓரளவுக்கு ஒரு வாரம் குடிச்சு பார்க்கலாம். குடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் ரிசல்ட் சொல்கிறேன். இது வந்து ஒரு 2 ஸ்பூன், ஒரு ஆளுக்கு தான் நான் சொல்கிற அளவு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நைட்டே 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளராக கொதிக்கிற அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருங்க. விடிய அது இருக்கும்போது அதனோட எசன்ஸ் பூரா இதில் இறங்கிட்டு இது எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைந்த பொருட்கள். சோம்பு ஜீரணத்துக்கு, சீரகம் வந்து உடல் நலத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லது. மல்லி வந்து தைராய்டு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மிளகு, அப்படி எல்லா பொருட்களுமே ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைந்த பொருட்கள். அதனால் நான் வந்து இதை அரைச்சி எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணி ஊற்றி அதை வந்து நைட்டே சிம்மில் வச்சு வேக வைங்க. ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி காலையில் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் தேன் கலந்து குடிங்க. அப்படி தேன் வேண்டாம் அப்படின்னுச்சுன்னா சும்மாவே அப்படியே குடிக்கிறதுனாலும் குடிச்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக இது மாதிரி சின்ன சின்ன வைத்தியம் நம்ம எடுத்ததுக்கெல்லாம் டாக்டர்கிட்டயே போயிட்டுருக்காமல் செஞ்சு பார்க்கலாம். நல்லாகலை அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம டாக்டர்கிட்ட போகலாம், வேறு வழி இல்லை. சின்ன சின்ன வைத்தியங்களெல்லாம் செஞ்சு பார்க்கலாம். நான் வந்து டாக்டர்கிட்ட போகிறக்கே எப்போவுமே பயப்படுவேன். சரி நம்மளே எதனாச்சும் பண்ணி சரி பண்ணணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி தான் எனக்கு எப்பவும் இருக்கும். ஊசி போடுறதுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே நான் ரொம்ப பயந்துக்குவேன். அதனால் ஆஸ்பத்திரி போகிறக்கே பயப்படுவேன். நான் இது செய்ய போகிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படிக்குன்னு சொல்லுங்கள். ஓகே.